வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய காற்று குவிதல் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூரின் வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, இந்த பகுதிகளில் குவியும். தொடக்கம் ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரம் மற்றும் ஈரோடு வடக்கு பகுதியில் தொடங்கி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே பரவலாகி இறுதியில திருச்சி வடக்கு மற்றும் அரியலூர், பெரம்பலூர் எல்லாம் பெய்து மாலையே ஆங்காங்கே உருவாகும் பொழுதே மயிலாடுதுறைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. மயிலாடுதுறையில பரவலான மழை பொழிவு இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு மாலையில முதல் மழை இன்றைக்கு பவானி, ஈரோடு பகுதிகளில் உருவாகி அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் அப்படியே ராசிபுரம், நாமக்கல் பகுதியில் அப்படியே தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி வரும். அதே போல தர்மபுரி மாவட்டம், தர்மபுரி மற்றும் அதன் கிழக்கு பகுதி வரைக்கும் அப்படியே தீவிரமடையும். அதே போல புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் சந்திக்கக்கூடிய இடத்திலையும் மழை உருவாகும். அதாவது துவரங்குறிச்சி, சிங்கம்புணரி, பொன்னமராவதி இந்த பகுதியில், நத்தம் பகுதியில் உருவாகி பாலமேடு, அலங்காநல்லூர், மேலூர் இந்த பகுதியில் உருவாகி அப்படியே பார்த்தீங்கன்னா துவரங்குறிச்சி, சிங்கம்புணரி, மேலும் திருப்பத்தூர், பொன்னமராவதி, இங்கிருந்து இலுப்பூர் வழியாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள தீவிரமடைந்து அது அப்படியே டெல்டாக்குள்ள வரும். டெல்டாக்குள்ளும் ஏற்கனவே ஆங்காங்கே மழை. வடக்கு டெல்டாவில் மயிலாடுதுறை மாவட்டம் கனமழை காத்திருக்கு இன்றைக்கு முன்கூட்டியே. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி கரையோரம், தஞ்சாவூர் மாவட்ட எல்லை தொடங்கி நாச்சியார் கோவிலுக்கு வடக்கே உள்ள மயிலாடு, அதாவது கும்பகோணத்திற்கு வடக்கே கிழக்கே காவிரி கரையோரம் தொடங்கும் மழை. அப்படியே பார்த்தீங்கன்னா மணல்மேடு, மயிலாடுதுறை தொடர்ச்சி அப்படியே காரைக்கால், நாகூர் வரைக்கும் கூட நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. காரைக்கால், நாகூர் வரைக்கும், நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி நாகூர், அண்டை மாநிலம் புதுச்சேரி பகுதியாக காரைக்கால், தரங்கம்பாடியிலிருந்து வடக்க போக போக கனமழை காத்திருக்கு. இன்றைக்கு பூம்புகார், ஆக்கூர், மேலும் திருநகரி, திருவெண்காடு, சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில்லாம் கனமழை காத்திருக்கு இன்றைக்கு. அதே போல கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே தீவிரமடைஞ்சு அப்படியே கடலூர் மாவட்டத்தோட பெண்ணாடம், அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில் இருந்து ஆண்டிமா, அதே போல சேத்தியார் தோப்பு, ஆண்டிமடம் இங்கெல்லாம் அப்படியே தீவிரமடைஞ்சு சிதம்பரம் வரைக்கும். ஏன் இந்த மயிலாடுதுறை மழையே கொள்ளிடம், சிதம்பரம், பரங்கிப்பேட்டைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா காரைக்கால்ல இருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தோட பழையாறு வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை எல்லாம் கனமழை காத்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே ஆங்காங்கே தர்மபுரி மாவட்ட மழை, திருவண்ணாமலைக்கும், சேலம் மாவட்ட மழை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் அப்படியே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே சென்னைக்கும், திருவள்ளூருக்கும், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டைக்கும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவை விட நாளை மழைப்பொழிவு பரவலாக காணப்படும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு நாளை மறுநாள், புதன்கிழமை எல்லாமே எல்லா நாளும் மழை உண்டுங்க. எல்லா நாளும் மழை உண்டு. இப்ப புதிய காற்று சுழற்சியும் வடக்கு வங்க கடற்பகுதியில் ஒன்று உருவாகிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த காற்று சுழற்சி தற்பொழுது ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கு. ஆக இன்றைக்கும் மழை உண்டு. எல்லா பெரும்பாலான மாவட்டங்கள், குறிப்பா வட கடலோர மாவட்டங்கள் கனமழை காத்திருக்கிறது. வட உள் மாவட்டங்களுக்கும், மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கி சென்னை வரைக்கும், சென்னையும் தாண்டி ஆந்திர பிரதேசம், நெல்லூர், திருப்பதிக்கும் வரைக்கும் நல்ல மழை இருக்கு. கடப்பா, கர்னூல் எல்லாமே. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் வடக்கு இதெல்லாமே. நாளையும் இதே போல் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் நாளை தீவிரமடையுதுங்க. ஒட்டுமொத்த கேரளாவிற்கே காவிரி நீர்பிடிப்பு பகுதி தொடங்கி கன்னியாகுமரி மாவட்ட பேச்சுப்பாறை நீர்பிடிப்பு பகுதி வரைக்கும், அது நீலகிரி, வால்பாறை, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, அதே போல தேனி மாவட்டத்தின் பகுதிகள், மேற்கு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கெல்லாம் 24, 25, 26 தேதிகளில் நல்ல தென்மேற்கு பருவமழை இருக்கு. வெப்பசலன இடிமழை பொழிவும் இன்றைய விட நாளை கூடுதல் மழைப்பொழிவு இருக்கு. வடகடலோரம்லாம் தென் மாவட்டங்கள்லையும் கொஞ்சம் ஆங்காங்கே மழைப்பொழிவு தெரியுது. விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தோட பகுதிகளிலையும், ராமநாதபுரம் உள்பகுதி எல்லாம் நாளைக்கு. இப்படி செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதியும் நல்ல மழை இருக்குங்க. 25, 26 எல்லா நாளும் மழைதான். ஆனா டெல்டாவிற்குள்ள சார் என்ன சார் எல்லாம் சொல்றீங்க, முத்துப்பேட்டைக்கு மழை வருமா சார், வாய்மேடு வருமா, தகட்டூர் வருமா, வேதாரண்யம் வருமா,
நான் இருந்தால் இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு ஊரை சொல்லிட்டேன்னா அந்த ஊருக்கு மழை இருக்குன்னு அர்த்தம். பெய்யாத ஊரை, வாய்ப்பில்லாத ஊரை போய் ஒரு ஊரை சொல்லி உங்களுக்கு மழை இல்லை உங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் ஒரு எந்த ஊரையும் மழை இல்லாத ஊரை சொல்றது இல்லை. ஆனால் மழை இல்லவே இல்லையான்னு கேட்கக்கூடாது, உண்டு. அந்த இடத்துக்கும் செட்டிங் எப்ப செட் ஆகும்னா, காற்று வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு பருவமழையாக மாற, அதாவது சூரியன் குத்துக்கு தெற்க போகும்போதுன்னு வச்சுங்க, வடக்க ஜூன் மாதம் 21ஆம் தேதி வடக்கு போயிட்டு இப்ப இன்றைய தேதியில 23ஆம் தேதி இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கு சூரியன் குத்துக்கு. கடலூர், சேலம், ஈரோடு வடக்கு. 24ஆம் தேதி நாளை வடக்கு டெல்டா மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள், அரியலூர், பெரம்பலூர், அப்படியே நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்தில் தெற்கு சரிவு, கோயம்புத்தூர் வடக்கு. அப்புறம் 25ஆம் தேதி டெல்டாவோட நாகப்பட்டினம், மன்னார்குடி, திருவாரூர், இது அப்படியே இந்த பகுதி எல்லாமே, தஞ்சாவூர், திருச்சி, கரூர், கோயம்புத்தூர், இந்த வதியில நாளை 25ஆம் தேதி. 26 தெற்கு டெல்டா புதுக்கோட்டை, திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த பகுதி. 26 அப்படியே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட பகுதி, தொண்டி, ராமநாதபுரம், மதுரை, அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இந்த பகுதி வரும், வால்பாறைக்கு தெற்கு, அப்புறம் மூணாறுலாம். 27 ராமநாதபுரம் தெற்கு, விருதுநகர், தேனி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இந்த பகுதி, சிவகாசி. 28, 29 அப்படியே 2ஆம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி நோக்கி நகரும். அதனால சூரியன் குத்துக்கு தெற்கு நோக்கி பயணித்ததும் அப்ப என்ன ஆகும், லோ பிரஷர் வந்து வரும்பொழுது மட்டும்தான் அந்த காற்று போகும். அப்போ வந்து காற்று சுழற்சி இலங்கை அருகே உருவாகும்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் வேதாரண்யம், இலங்கைக்கெல்லாம் மழை பிடிவு கொடுக்கும். அதே போல இந்த பாலக்காட்டு, கணவாய், காற்று பகுதி இங்கெல்லாம் வந்து செப்டம்பர் மழை இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் தெற்கு காற்று தான் வீசும். இந்த புரட்டாசி மாதம் விதைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கீங்க, போராடி இருக்கீங்க. இன்னைக்கு மட்டுமா நான் உங்களுக்கு தான் வானிலை இருக்கே பலாண்டா சொல்லிட்டு இருக்கேனே, விதைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க. அது எப்போதும் இந்த புரட்டாசி ஐப்பசில நீங்க புரட்டாசியில விதைப்பீங்க. அப்போ ஒன்னும் புரட்டாசி வரல, ஆவணி ஓடிட்டு இருக்கு. ஆவணி இறுதி புரட்டாசியில விதைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவீங்க. அந்த அளவுக்கு மழை இருக்காது. அப்போ நம்ம சொல்லிட்டே இருக்கோம், ஒரு மழை பெஞ்சிருது அப்படின்னு விதைப்பீங்க, அது கருகிட்டுரும். அப்புறம் அடுத்த மழை பெய்யறது போன்னு விதைப்பீங்க, அது அதிகமா பெஞ்சிடும். இப்படி எல்லாம் எவ்வளவு உங்களுக்கு சவால் கொடுத்திருக்கு. அதே போலதான் இந்த வருடமும் இருக்கு. மழை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும், நிறைய மழை இருக்கு. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், இலங்கை அருகே காற்று சுழற்சிகள், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, அரபிக்கடலையும் காற்று சுழற்சி உருவாக போகுது. ஆகவே மழை இருக்கு, நம்பிக்கையோட இருங்க, வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்க. நான் இன்றைக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வடகடலோரம், வடவுள் பகுதி, ஈரோடு தொடங்கி சென்னை வரைக்கும், மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட வடக்கு பகுதி, புதுக்கோட்டையிலிருந்து வரக்கூடியது தஞ்சாவூருக்கும் வரலாம், வந்துட்டு இருக்காது, தஞ்சாவூர் கூட வரலாம். இப்பப்பா பாத்தீங்கன்னா அது மதுரை மாவட்டத்தோட பகுதிகள், தூரங்குறிச்சி பகுதியில் உருவாகி இருக்கு. அது அப்படியே புதுக்கோட்டை வந்து டெல்டாக்குள்ளும் வரலாம். ஆனால் திங்கள், செவ்வாய், புதன் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. ஆனா நீண்ட நேரம் பெய்யாது. அப்படியே டெல்டாக்குள்ள வந்தாலும் மன்னார்குடி கிழக்கே போனா ரொம்ப நேரம் பெய்யாது, கொஞ்ச நேரம் மழை. நல்ல மழையெல்லாம் பிறகு இருக்கு. ஆனால் அதிக மழை, கனமழை, நீடித்து நின்ற மழையெல்லாம் இப்ப இன்றைக்கு மயிலாடுதுறையில பெய்ய போதுங்க. டெல்டாவோட வடக்கு பகுதி, மயிலாடுதுறை மாவட்டத்துல நல்ல மழை காத்திருக்கு இன்றைக்கு மாலையில. அதே போல மழை எல்லோருக்கும் இருக்கு. காத்திருங்கள், பொறுத்திருங்கள், அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நன்றி.